the viewers. Evening section camera section directors Yes. That good then work on next grade. Pani sir. சன் டிவியில் ஒளிபரப்பாக்கி வந்த மலர் சீரியல் திடீர்னு முடிஞ்சிருக்குது. இதனால இந்த சீரியலை பார்த்து வந்த ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் அதில் நடிச்சு வந்த நடிகர் நடிகைகளுமே வருத்தத்தில் இருக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த சீரியலில் வில்லனாக நடித்த பவித்ரன்ட்ட இந்த சீரியல் முடிகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி ஒரு பேட்டியில் பேசியிருக்காங்க. அதுக்கு பவித்ரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சீரியல் முதல்ல 3 மணிக்கு ஒளிபரப்பாச்சு, அதுக்கப்புறம் 1 மணிக்கு மாற்றினாங்க, அதுக்கப்புறம் 11 மணிக்கு மாற்றினாங்க, கடைசியாக இப்போ திடீர்னு முடிச்சுட்டாங்க. 2 வருஷம் தாண்டி ஒளிபரப்பு போயிட்டு இருந்த சூழலில் திடீர்னு முடிஞ்சது எல்லாரையும் கொஞ்சம் வருத்தப்பட வச்சிருச்சு. ஹீரோ ஹீரோயின் கூட இந்த சீரியலில் மாறினாலும் நான் உட்பட சில ஆர்டிஸ்ட்டுகள் முதல் நாளில் இருந்து இருந்தாங்க. அவங்க எல்லாருமே சீரியலை ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். முந்தா நாள் கிளைமேக்ஸ் ஷூட்டிங் அப்போது ஆர்டிஸ்ட்டுகள் எல்லாருமே எமோஷனலாக இருந்தாங்க. கேக்கெல்லாம் கட் பண்ணி அந்த நேரத்தை மறக்க முடியாத மொமெண்ட் ஆக்கணும். தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்பவே முக்கியமான சீரியல் இது. ஏன்னா திருமுருகன் சார் இயக்கத்தில் குலதெய்வம் சீரியல் மூலமாக சின்ன திரையில் நெகட்டிவ் ரோலில் தான் அறிமுகமானேன். தொடர்ந்து பெரும்பாலும் நெகட்டிவ் ரோல் தான் கிடச்சிட்டு வருது. இடையில் ஜீ தமிழில் யாராடி நீ மோகினி சீரியலில் மட்டும் பாசிட்டிவ் ரோல் பண்ணினேன். நடிக்க வாய்ப்புள்ள கேரக்டர்னா போதும், பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வித்தியாசம் தேவையில்லைன்னு நடிச்சிட்டு வரேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பண்ணின சீரியல்கள் எல்லாம் சின்ன சின்ன வில்லத்தனங்கள் பண்ணிட்டு வந்தேன். அதை பார்த்துட்டே அடுத்த சீரியலுக்கான வாய்ப்பு அமைஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த சீரியலில் கொலை பண்ணுற சீன் அமைஞ்சிச்சு. இதை பண்ணினதுக்கப்புறம் இன்னும் பெருசாக வில்லன் ரோல் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே திடீர்னு சீரியலில் முடிச்சிட்டாங்க. அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சன் டிவி, ஜீ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு 2 சேனல்லையும் நடிச்சிட்டேன். விஜய் டிவி பக்கம்தான் இன்னும் போகலை. இந்த வருஷம் அந்த ஆசை நிறைவேறும் அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் பவித்ரன் பேசியிருக்காங்க. அண்ட் மக்களே, மலர் சீரியலை நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.